ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த வேதனையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நிச்சயமாய் உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி தருவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. சரீரத்தில் நல்ல பாதுகாப்பை கொடுங்க. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற தீமையான காரியங்கள் அப்புறப்பட்டு போகட்டும் ஐயா. வசிக்கிற வீட்டுக்குள்ள காரணம் இல்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள் வராதபடி தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய வீட்டை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். மனுஷ கண்களில் தயவை கட்டளிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. எந்த காரியம் மலையை போல நின்று இவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை காண செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பை கொடுப்பீராக. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராகப்பா. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றி தருகிறார். ஆமேன்.